பேரின்ப பேருவாழ்வு பெற்ற புனித திருநாள். ஆகவே தேவி சேக்கிழார் பெருமானுடைய வரலாற்றை நாம் சிந்தித்து பின்பு நம்ம பதிகங்களுடைய விளக்கங்களுக்கு செல்லலாம். தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லேதாம் திருத்தொண்ட துகையடியார் பதம் போற்றி ஒல்லேவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குண்டத்தூர் சேக்கிழாரடி போற்றி. தூக்கு சீர்துடு துண்ட தொகை வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாபதி குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னி இருத்துவார். பெரிய புராணத்தை நன்கு கற்ற ஒரு அடியவர் இந்த துதியை பாடியிருக்கிறார். உலகத்திலே பாக்கியசாலி யார் அப்படின்னா தெய்வ சேக்கிழார் பெருமானை சிறமீது கொண்டு வணங்கக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள். உண்மைதானே? பெரிய புராணத்தை நன்கு கற்றா அதை விட பாக்கியசாலி யாரும் கிடையாது. தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை கொடுத்தவர் பெருமான். அவரையும் அவர் கொடுத்த அந்த பொக்கிஷத்தையும் உணர்ந்துட்டா அந்த வாழ்க்கையில அதுக்கு மேல ஒரு மேலான விஷயம் எதுவுமே கிடையாது. அவர் இந்த வரலாறை நம்ம சிந்திக்கும் போதே அது நமக்கு தெளிவா தெரியும். தமிழகத்திலே சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, நம்ம கொங்கு நாடு, தொண்டை நாடு அப்படின்னு உண்டு. தொண்டை மண்டலம் என்று சொல்லக்கூடியது இன்னைக்கு இருக்க சென்னை, காஞ்சிபுரம் இந்த பக்கம்லாம் அந்த காலத்தில் தொண்டை நாடு. அதுவும் பல்லவர்கள் சோழர்கள் ஆண்ட புண்ணிய பூமி. தொண்டை மண்டலத்தில் மட்டும் 32 ஆலயங்கள், சிவாலயங்கள், பாடல் பெற்ற ஆலயங்கள் இருக்கு. இப்போ பாடல் பெறாத நிறைய இருக்கு. பாடல் பெற்றது 32. கொங்கு மண்டலத்தில் 7, அங்க 32. அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் அதனுடைய சிறப்பு. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. சான்றோர்கள் நிறைந்து இருப்பாங்களாம், அறிஞர் பெருமக்கள். அதுக்கு நம்ம தெய்வ சேக்கிழாரே உதாரணம். நம்ம பெருசா வேற யாரும் உதாரணம் இல்லை. அவரை கூட சான்றோர் யார் இருக்க முடியும்னு தெரியல நமக்கு. தெய்வ சேக்கிழார் பெருமான் சேக்கிழார் என்ற குடிமரபில் அவதாரம் செய்தார். அவருடைய குடிப்பெயர், அவர் பேர் அருள்மொழி தேவர். பாருங்க, பெற்றோர் அந்த பேர் சண்டைதான் வச்சிருக்காங்க. அருள், அவருடைய ஒவ்வொரு மொழியும் அருள் தானே. அருள்மொழி தேவர். அவருடைய தகப்பனார் அந்த சோழ நாட்டு மன்னருக்கு அப்போது தமிழகத்தை ஆண்ட சோழ நாட்டு அரசர் அனபாய சோழ சக்கரவர்த்தி. அவருடைய அமைச்சரையில ஒரு அமைச்சரா இருந்தார். யாரு? அருள்மொழி தேவர், சேக்கிழார் பெருமானோட தந்தையர். இது எப்படி பாதியில் எப்படின்னா சோழ மன்னர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் குடியேற்றம் செய்தார்கள். ஒரு நாடு, ஒரு பகுதி நல்ல வளர்ச்சி சொன்னா நல்ல தொண்டு செய்யர்களும் அறிஞர்களும் அங்க நிறைய இருக்கணும். அப்பதான் அந்த நாடு சிறப்பு. அதை உணர்ந்த சோழ மன்னர்கள் 48,000 குடிகளை வேளாண் குடிகள், வேளாளர்களை அங்கே குடியமைத்தனர். தொண்டை மண்டலத்தில் அதில் நிறைய குடி இருந்தது. அதுல சிறப்பான குடி சேக்கிழார் குடி. அங்க உள்ள அந்த வேளாளர்களுக்கு, அந்த குடிமக்களுடைய சிறப்புக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? சிவபெருமான் உலகம் உய்ய உமையம்மைக்கு சிவபூஜையுடைய தத்துவத்தை எடுத்துரைத்தார். கைலாயத்தில் பார்வதி அம்மைக்கு தாம் விரும்பும் உண்மையான பூசனை வழிபாடு சிவபூஜை என்பதை எடுத்துரைத்தார். சிவாகம் அப்படி செய்கின்ற சிவபூஜை தாம் விரும்புவது என்று எடுத்துரைத்தார். அம்பாளுடைய பிள்ளைகள் தான் நாம் அந்த உயிர்கள் எல்லாம். அப்ப அந்த உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்று அம்பிகை முதல்ல சிவபூஜை அவங்க தான் பண்ணாங்க, சாமியோட அருளால். அதை பண்ண இடம் தான் காஞ்சிபுரம். அங்க கம்பை மாநதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, மாமரம். அந்த ஒற்றை மாமரத்து அடியில சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அம்மா சிவ பூஜை பண்றாங்க. எல்லா உயிரும் நல்லா இருக்கணும். அப்ப சிவபெருமான் 2 நாளி நெல் கொடுக்குறாரு. 2 நாளி நெல்லை கொடுத்து உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாரு. அவருடைய பிள்ளைகள் தான் நாம, உயிர்கள், அனைத்து உயிர்களும் அம்பிகளுடைய பிள்ளைகள்.
சத்து என்பது இறைவன், சித்து என்பது அம்பிகை. சித்துனா அறிவு. அப்ப நாமெல்லாம் அறிவுடையவர்களாக இருக்கணும். ஏன் இல்லை அப்படின்னா அறிவுடையவர்கள் தான், ஆனா நம்ம சிற்றின்பத்தை நாடி சென்ற சிற்றறிவுடையவர்களா இருக்கிறோம். அப்ப பேரறிவு அவர்களை எப்படி பெறணும்? அம்பாளுடைய அருள் இருந்தா சிவத்தை காண முடியும், பேரருள் தன்மையை பெற முடியும். அந்த நோக்கத்தில் சாமி 2 நாடி நெல்லை கொடுத்து 32 அறங்களை வளர்த்து இந்த நாளியை கொண்டு உயிர்கள் எல்லாம் இன்புற்று இருக்க வேண்டும்னு கொடுத்தாங்க. அம்மை யாரு கொடுத்தாங்களா? அங்கு உள்ள வேளாளர்கள் கொடுத்தாங்க. இந்த 2 நாளைக்கு நெல்லை வச்சுட்டு நல்ல பயிர் செய்யுங்க. இந்த உடம்புல நம்ம அதாவதுங்க நம்ம இந்த உலகத்துக்கு ஏற்கனவே தவம் செய்வதற்காகத்தான் இறைவன் நமக்கெல்லாம் அனுப்புறாரு. அப்ப செய்யணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணுமா இல்லையா? உடம்பு ஆரோக்கியம் உண்டு. திருமந்திரத்திலே சாமி சொல்வார், திருமூலர், ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். நம்ம உயிரை வளர்க்கணும்னு சொன்னா இந்த உடம்பை நல்லபடியாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரம் கண்டிப்பா முதல்ல அது வேணும். அப்புறம் நல்ல பழக்க வழக்கங்கள் வேண்டும், ஒழுக்கங்கள், அறங்கள், தர்மங்கள். அப்ப முதல்ல நல்ல உணவு, அடுத்து தர்மங்கள். 32 தர்மங்கள் சாமி கொடுத்தார் அம்பிகைக்கு, 32 அறங்கள். அம்பிகை அதை அப்படியே அங்க உள்ள கொடுத்தார். அம்பிகை அங்க உள்ள நல்ல வேளாளர் அப்படின்னா நல்ல நிலங்களை ஆழ தோண்டி உழுது அதை மண்ணை ஆள்பவர் அப்படின்னு அர்த்தம். மண்ணை ஆண்டு பயிர் செய்து அந்த பயிருடைய உணவுகளை எல்லாம் உயிர்களை கொடுத்து வளர்க்கக்கூடிய உத்தம தொழில். அதான் வள்ளுவர் சொன்னார், அவங்க தான் முதன்மையான தொழில், மற்றதெல்லாம் பின்னாடி உள்ள தொழில்கிட்டார். 2 முதல் மார்க் அதுக்கு தான். அத்தகைய தொழிலை செய்யக்கூடிய அந்த குலத்தில் அவதாரம் செய்த செக்குலான்குடியில் அவதாரம் செய்த பெருமான் அருண்மொழி தேவர். அவர் சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அவர் சோழ நாட்டில் உள்ள திரு நாகேஸ்வரத்து பெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அந்த நாகேஸ்வரத்து பெருமானை தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக கொண்டு நாளும் வழிபாடு செய்யக்கூடிய பெரியவர். அதனால திரு நாகேஸ்வரமாதியை தன்னுடைய ஊர்ல ஒரு கோயில் கட்டுன்னு சொல்லி அவருடைய ஊர் குன்றத்தூர், சென்னையில் இருக்கு இன்னைக்கு, தொண்டை மாவட்டத்தில் குன்றத்தூர், அங்கதான் சாமி அவதாரம் செய்தார். அந்த ஊர்லயே இதே மாதிரி ஒரு கோயிலை சாமி கட்டினார். இன்றும் அந்த கோயில் இருக்கிறது, சேக்கிழார் பெருமான் கட்டிய கோயில் இருக்கிறது. இந்த நிலையில அவருடைய தந்தையார் அனபாய சோழ சக்கரவர்த்திட்ட அமைச்சராக இருக்கிறார். அப்ப ஒரு நாள் அனபாய சோழ சக்கரவர்த்திக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. இறைவன் அருளார் ஒரு சந்தேகம் வருது. அத்தனை நாள் வராத சந்தேகம் திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. அவர் சந்தேகம் வந்தா யாரும் அமைச்சரவையை கூட்டி அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். அதான உண்மை. அமைச்சர்கள் கூப்பிட்டாங்க. அருண்மொழி தேவருடைய தந்தையார், அமைச்சர் எல்லாரும் வந்தாங்க. அமைச்சர் கூட்டம் நடக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தீர்த்து கொள்வதற்காக அமைச்சரை கூட்டம். இன்றைக்கு நம்ம அரசாங்கம் எல்லாம் கூட்டுறாங்களே இல்லையா, ஒரு முடிவெடுக்கணும்னு சொன்னோம். அது மாதிரி மன்னருக்குள்ள சந்தேகம். அந்த சந்தேகம் எது அப்படின்னு சொன்னா, மன்னர் கேட்டார், கடலினும் பெரியது எது அப்படின்னு கேட்டார். உலகத்திலே கடல் தாயா பெருசு? கடல் தானே பெருசு. நிலம் 30% தான், நீர் கடல் 70% இருக்கு. கடல் தான் பெருசு. இந்த கடலை விட பெருசு ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து அது எதுன்னு கேட்டார் அமைச்சர்கிட்ட. எல்லாரும் பயந்து விட்டாங்க. கடலை விட பெருசு எது இருக்கு தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டார், உலகை விட பெரியது என்ன? இந்த கடல் சூழ்ந்த உலகம் எல்லாவற்றிடையும் பெரியது, அதை விட பெரியது எதுன்னு கேட்டார். இதுக்கு எது விடை தெரியல, எல்லாம் யோசிக்கிறாங்க. மூணாவது ஒரு கேள்வி இருக்குன்னார், மலையை விட பெருசுன்னார். மலை தான் உலகத்தில் பெருசு. மூணுமே பெரியது. உலகம் பெருசு, மலை பெருசு, கடல் பெருசு. இதை விட பெருசு ஏதாவது இருக்கா? பெரியது எதுன்னு கேட்டார். இந்த மூன்றை விட பெரியது எது அப்படின்னு கேட்டாங்க. சொல்ல தெரியல, எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. இந்த மூணுக்கு கண்டிப்பா விடை தரணும், நாளை காலையில் எனக்கு விடை வரணும்ட்டு எல்லா அமைச்சர்களும் மண்டையை போட்டு குடைச்சிட்டு வீட்டில் என்னன்னு விடையை தேடிக்கிட்டு இருக்காங்க. பல நூல்கள் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு விடை எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு. தேவி சேக்கிழார் பெருமானுடைய தந்தையார் அப்படியே அமைதியாக ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கார் வீட்டில். அவர் தந்தையாருடைய முகத்தை பார்த்து அருள்மொழி தேவர், அப்பா உங்களுடைய முகம் வாடி போயிருக்கின்றதே என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்படி மன்னர் ஒரு 3 கேள்வியை கேட்டிருக்கிறாரு, அதுக்கு என்ன விடைன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். அந்த 3 கேள்வி சொல்ல முடியுமான்னு கேட்டார். மலையை விட பெரியது எது? இந்த உலகை விட பெரியது எது?
கடலை விட பெரியது எது அப்படின்னாரு. இவ்வளவுதானா அப்படின்னாரு. அப்ப அவருடைய அறிவு எவ்வளவு மேம்பட்டதா இருக்கும். வீட்டிற்குள் சொன்னார். அந்த காலத்தில் பேப்பர் பேனல்ல ஏடு தான் இருக்கும். அந்த ஏட்டில் எழுதி விடையை வந்து கொடுத்தார். உடனே தந்தைக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவ்வளவு எளிமையா விடையை எழுதி கொடுத்துட்டாரே. ஒரே ஆச்சரியம் தாங்கலை. சரி, ஒரு சந்தோஷம். அப்பாடா, இது ஒரு விடை கிடைச்சிச்சு, நாளைக்கு மன்னர்கிட்ட போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட அலபாய சோழ சக்கரவர்த்தி உடைய அந்த அரசவை கூடுகின்றது. எல்லா அமைச்சர்களுக்கும் பதில் தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய தந்தை அதுக்கான விடையை, சுவாமி இதுக்கான விடை இருக்கின்றதுன்னு கேட்கிறார். சரி, முதல் கேள்வி என்ன? கடலினும் பெரியது எது? கடலை விட பெரியது எது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஏட்டை பார்த்து பாடுகின்றார் அவருடைய தந்தை. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலினும் பெரிது. இது எங்கேயே திருக்குறள் மாதிரியே இருக்கேன். திருக்குறளே தான், திருக்குறள்ல தான் அதுக்கு விடை இருக்கு. அப்ப திருக்குறளை எவ்வளவு ஆழ்ந்து கற்றிருப்பார் தெய்வ சேக்கிழார் பெருமான். திருக்குறள் சைவ நூல். திருக்குறள் சைவ நூல்ன்றதுக்கு இந்த மூணு குறளே போதும். வேற பெருசா இன்னைக்கு எல்லாரும் திருக்குறளை எனக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. இந்த 3 பாடலே சைவ சமயத்து நூல் என்பதை தெல்ல தெளிவாக காட்டும். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. இதுக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். ஆஹா, கடலை விட பெரியது வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரே. சரி, அடுத்த கேள்விக்கு விடை இருக்குதா? அடுத்த கேள்வி என்ன? உலகை விட பெரியது எது? அது ஏட்ட பார்த்து படிச்சார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது. இதுக்கும் திருக்குறளை விட இருக்கிறது. திருக்குறளில் எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கின்றது. ஆச்சரியம். மூன்றாவது கேள்வி, மலையினும் பெரியது எது? நிலையில் திரியதா அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. 3 திருக்குறளை விட இருக்குது. அமைச்சர்களா வாய் கொடுத்துருந்தார். ஒரு தாங்க முடியல. அடபாயச்சல் வேகமா இறங்கி வந்து அவருக்கு மாலை அடிகள் எல்லாம் கொடுத்து பரிசுகள்லாம் கொடுத்து பாராட்டுறார். இந்த 3 சந்தேகங்களுக்கான விடை திருக்குறளே இருக்கின்றது. எவ்வளவு சிறப்பாக இதை நீங்கள் எடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, பாராட்டு. அப்ப சொன்னாரு, இத்தனை பாராட்டுக்கும் உரியவன் நான் அல்ல அப்படின்னாரு. அப்ப யாரு? என்னுடைய மைந்தன் அப்படின்னார். அருள்மொழி தேவன். உடனே அழைத்து வாங்க. அதாவது அறிவிற் சிறந்தோரை மன்னனும் விரும்புவான். உடனே அழைத்து அழைச்சிட்டு வந்தார். அவருக்கு உடனே அந்த இடத்துல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார். அருள்மொழி தேவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார். அமைச்சர் பதவி கொடுத்து அவர் சிறு நாட்களே அவருடைய அமைச்சரவை சிறப்பாக அந்த பணியாற்ற முதலமைச்சர் பதவி கொடுத்தார். அடுத்து உத்தம சோழ பல்லவர் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து முதலமைச்சர் என்ற பதவியை கொடுத்தார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தெரிந்தவர் தெய்வ சேக்கிழார் பெருமான். இப்ப இந்த 3 குறளுக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். தமிழ்ல தான் இருக்குன்னானு சில பேருக்கு அர்த்தம் தெரியாது இல்லைங்களா? அதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னா தான் நமக்கு புரியும். கடலினும் பெரியது, உலகை விட பெரியது. இந்த 2க்கும் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, ஒரு இன்சிடென்ட், அது மூலம் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். அதாவது ஒருத்தர் ஒரு பெரிய செல்வந்தர், ரொம்ப பணக்காரர். அவருக்கு நிறைய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து இருக்கு. ஒரு நாள் அவர் தொழில் நிமித்தமா வெளியூர் செல்லணும்னு நினைச்சார். அந்த வெளியூர் வந்து அவருக்கு புதிய ஊர். அந்த ஊர்ல அவருக்கு யாருமே தெரியாது. தொழில் நிமித்தமாக செல்ல வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தார். அதனால அந்த ஊருக்கு செல்வதற்காக தன்னுடைய கைப்பை, ஹேண்ட்பேக் இருக்கும் இல்லையா, அதில் அவருடைய ஏடிஎம் கார்டு, செல்ஃபோனு, வீட்டில் உள்ள பணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து எல்லாம் அடங்கிட்டு ஒரு பேக்கில் வச்சுட்டு காலையில் 7 மணிக்கு வேகமாக பிறப்புறார். வீட்டுக்காரம்மா வந்து எங்கள் நேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை, நான் அவசரமாக கிளம்பணும், நான் போய் அந்த ஊரில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நான் இப்பயே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டார். பஸ் இப்போ அவருக்கு செல்ல வேண்டிய அந்த பேருந்தில் ஏறினார். அவர் பயணம் மேற்கொள்கின்றார். ஒரு அரை மணி நேரம் போனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக பசி எடுக்க ஆரம்பிச்சது. வண்டி போய்கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டார். அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் செல்ல வேண்டிய அந்த ஊர் வந்துருச்சு. ஐயா, இந்த ஊர் வந்துருச்சு, எந்திரிங்கண்ணா. அப்புறம் முடிச்சு பார்க்குறாரு, ஊர் வந்துருச்சு. இப்போ ஒரு 10-11 மணி, ஒரு 11:30 மணி இருக்கும். பார்க்குறாரு. எந்திரிச்சோடனே பக்கத்தில் பேக்கை பார்க்குறாரு. அவருடைய பேக்கை காணும். யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? வெளியூர், அவரது ஊருக்கு அவர் யாரையுமே தெரியாது. இந்த காலத்தில் என்னங்க செல்போனில் வந்து எல்லாரும் பதிவு பண்ணுறோம், அந்த நம்பரை யாரும் மனப்பாடம் பண்ணுறது இல்லை இல்லைங்களா? அப்படித்தானே? தன்னுடைய நம்பரே தனக்கு தெரியாதுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க.
இப்போ பாருங்க, இது மாதிரி இக்கட்டான சூழல் வந்தால் இதுக்காக தான் சில விஷயங்களை செல்போனில் பதிவு செய்து தன்னுடைய மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதுதான் பயனுள்ளதாக இருக்கும். அவருக்கு அந்த இக்கட்டான சூழல் வந்தது. இப்போ யாரை போய் பார்க்கணும், என்ன விவரம், கையில் பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ இக்கட்டான ஒரு நிர்கதியில் இருக்கிறார். இக்கட்டான சூழல் அவர் பசவிட்டே இருக்கிற பசி வைத்த கிள்ளுது. காலையிலே மனைவி சொன்னால் சாப்பிட்டு போங்கன்னு, அதே நம்ம சாப்பிட்டு போகல, வந்துட்டோம். இக்கட்டான சூழ்நிலை இந்த ஊரில் மாட்டிட்டோம். என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. திருப்பி பஸ் ஏறி போனாலும் பணம் வேணும். இவர் கொஞ்சம் வெக்கப்படுறாரு. ஆனால் பாருங்க, மிகப்பெரிய செல்வந்தர் இப்போ எதுவுமே அற்ற நிர்கதியாக இருக்கின்றார், இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றார். இந்த சமயம் பார்த்தா அந்த பேருந்தில் உள்ள ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, இல்லைன்னா இந்த போர்ட்டர்னு சொல்லுவோமே, ஒரு கலாசி தொழிலாளி, அவர் வர்றார். அவர் ஒரு முகத்தை பார்க்குறார். பார்த்துட்டு இவர் ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் முகத்திலே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார், இவர் ஒரு பசியோடு இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டார். பசியில் இருக்கிறவங்களோட முகம் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக ஐயா நீங்கள் ஏதோ கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி தெரியுது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம சாப்பிட்டு பேசலாம் அப்படின்னு. இவர் யாருன்னே தெரியாது, 2 பேரும் அறிவும் கிடையாது. இவருக்கு ப்ரெஸ்டீஜ்லாம் பார்க்க முடியுமா? பசி வைத்த கிள்ளுது, கையில் ஒன்றும் இல்லை, யாரையும் தெரியாது, என்ன பண்ணுவீங்க? இக்கட்டான சொல்ல முதல்ல அப்படி சாப்பிடணும். இவர் சொல்லாமே அவர் சாப்பாடு ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டார். ஐயா நல்லா சாப்பிடுங்க வாங்கி கொடுத்தாரு. அவரும் திருப்தியாக சாப்பிட்டது பின்னாடி தான் அப்பாடாண்டு அந்த உயிர்த்தன்மை வந்தது இல்லைங்களா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை அப்படின்னு ஏன் சொன்னா, சாப்பிட்டா தான் உயிர் உடம்புல இருக்கும். 21 நாள் ஒருத்தர் சாப்பிடலைன்னா உடம்பு விட்டு உயிர் போயிடும். அப்ப சாப்பாடு நம்ம சாப்பிட்டா தான் உயிர் நிலைத்து நிற்கும். அப்ப உண்டி கொடுத்தோர் உயிரே கொடுத்தவர் மாதிரி இல்லைங்களா? அது கடவுளுடைய அந்த தன்மை அவர்களுக்கு இருக்கின்றது என்று பொருள். சாப்பிட்டு தெம்பு வந்தது. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, அதெல்லாம் இருக்கட்டீங்க, நீங்கள் ஏதோ ஒரு நிமித்தமாக வந்திருக்கீங்க, சரி நீங்கள் பழையபடி உங்கள் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி அந்த ஊருக்கு செல்வதற்கான அந்த கட்டண சீட்டையும் இவர் அந்த பணத்தை செலுத்தி அவரை உட்கார வச்சு ஊருக்கு அனுப்பி வச்சார். எவ்வளோ பெரிய பணக்காரர்! இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தர் அன்னைக்கு என்ன செலவு பண்ணியிருப்பார்? ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபா, பஸ் டிக்கெட் போகிறதுக்கு ஒரு 200 ரூபா இருக்குமா, 300 ரூபா செலவு பண்ணியிருக்கார். இவர் மல்டி மில்லியனர், பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. ஆனா இக்கட்டான சூழ்நிலையில ஒண்ணுமே இல்லை. ஆனா அன்னைக்கு அந்த 300 ரூபாய் எவ்வளவு பெருசு! 300 ரூபாய் தொகை எவ்வளவு பெருசுங்க, சாதாரணது இல்லை, மிகப்பெரிய தொகை. அந்த நேரத்துக்கு அந்த நேரம் அதான் சொல்றாரு, உலகை விட பெரியது எதுனா காலத்தினால் செய்த நன்றி. நேரத்துக்கு உதவுறாங்கள அந்த இக்கட்டான இவரை இதே தான் அடுத்த நாள் அவருக்கு பணம் கொடுத்தாருன்னா கொடுக்காட்டுன்னு தேவையில்லை. அந்த நேரத்தில் அவருக்கு வேணும்ல, பசி நேரத்தில் உணவு கிடைச்சது, திருப்பி போறதுக்கு பணம் கிடைச்சது. அந்த காலத்தினால் செய்த அந்த நன்றி இருக்கு பாருங்க, அந்த நன்றியினுடைய தன்மை சொல்றார். ஞானத்தின் மானத்தின் இந்த உலகை விட பெருசையான. அப்படித்தான் யார் பாப்பா? அந்த செல்வந்தர் பாப்பாரா இல்லையா? இதையோ அவருக்கு அந்த நேரத்தில் அந்த உலகத்தை விட உலகம்னா அவருக்கு சின்னதா போச்சு. அந்த நன்றி தன்மை அந்த இடத்துல அவருக்கு உலக சின்னதா போச்சு. அந்த செயலுடைய நன்றி இந்த உலக விட பெருசா தோணுமா இல்லையா? அதுதான் வள்ளுவர் உண்மைன்னு சொல்றாரு. இப்ப முதல் பாட்டு பாருங்க, கடலினும் பெரிது. இதுக்கே அதை நம்ம சொல்லலாம். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலினும் பெரிது. அந்த சாதாரண கலாசி பணியாளர் இவருக்கு உதவுனாரா இல்லையா? அவருக்கு 300 ரூபான்றது மிகப்பெரிய தொகை, அப்படித்தானே? மிகப்பெரிய தொகை. அவர் ஏதாவது எதிர்பார்த்தாரா? இவரால நமக்கு நாளைக்கு நன்மை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாரா? நம்ம பிறருக்கு உதவி செய்யும் போது என்ன செய்வோம்? அவர்கிட்ட நமக்கு ஏதாவது ரிட்டர்ன், ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும். யார் உதவி செய்தாலும் அது ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கும். ஆனால் இந்த சாதாரண பணியாளர், கூலி தொழிலாளி இந்த செல்வந்தருக்கு செய்த அந்த உதவி ஏதாவது பயன் கருதி செஞ்சாரா? எந்த பயனும் கருதி செய்யல. அந்த பயன் கருதாம செய்த அந்த நன்மை இருக்கே, அது கடலை விட பெருசுன்னார். வள்ளுவர் அது கடலை விட பெரியது. இப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப நம்ம நேரத்துக்கு உதவுறுதல் அது நம்மளுடைய மனித குணம், அதான் மனித குணம். ஆனா இன்னைக்கு எல்லாம் இதை மனித குணமா எடுத்துக்கல, இது தெய்வீக குணம் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா மனிதர்கிட்ட இந்த குணமே இல்லையே. நன்றி எறிதல் இருக்கா? இல்ல, இருக்கிற மாதிரி தெரியல. நன்றி எறிதல் அப்படின்ட்டு தான் இறை வழிபாட்டினுடைய ஆழமே நன்றி எறிதல் தான்.
இறைவன் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து இந்த உடம்பையெல்லாம் கொடுத்து அத்தனை செய்கிறாரே அப்படின்னு ஒரு நன்றி எறிதல் நமக்கு இருக்கணும். கோயில் வழிபாடுன்றது அப்படித்தாங்க. பெருமானே இந்த உலகத்தையும் கொடுத்து உடம்பையும் கொடுத்து அத்தனையும் கொடுத்து எனக்கு சதா திருநடனம் விட்டு எனக்கு கூட தோன்றா துணையாக எப்பொழுதும் உதவி கொண்டிருக்கின்ற பெருமான் என்று கண்ணீர் மனது கதறி எடுத்து நன்றி செலுத்த வேண்டும். இப்படித்தான் தேவார ஆசிரியர்கள், நால்வர் பெருமக்கள், ஆச்சாரிய பெருமக்கள் அழுது அழுது இறைவனை பாடினார்கள். அப்படித்தான் நன்றி செலுத்தணும். நன்றியுடைய வடிவம் தான் இப்ப உலகத்தவர்கள் நமக்கு செய்கின்ற அந்த நன்றி பாருங்க, அது ஒரு சிறு நன்றி. அதையே மறந்தவர்களுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த யாருக்காவது என்ன வருமா? உடையில கொஞ்சம் கொஞ்சமா நன்றி செலுத்த பழகினா தான் இறைவனுக்கு நன்றி செலுத்த பழக்க வரும். இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் வழிபாடு. இப்ப பாருங்க, எந்த பயனும் கருதாம ஒரு கூலி தொழிலாளி அவருக்கு உதவுனார். இவர்கிட்ட ரிட்டர்ன் வரும்னு நினைச்சாரா? அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது. ஐயோ கவலையோடு இருக்கிறாரே, பசியா இருக்கிறாரே, பாவம், சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அவர் பெரிய செல்வந்தர். ஆனா அவரு அந்த இடத்துல செல்வந்தர் இல்ல, வறுமையின் கொடுமையில் அவர் இருந்தார். இக்கட்டான சூழ்நிலை. எவ்வளவு பெருசு அவருக்கு, அவர் உலக நேரத்தில் பெருசா தெரிஞ்சிருக்குமா? அவர் செய்த அந்த செயல் இருக்கு பாருங்க, எவ்வளவு அந்த பயன் நன்மை உலகத்தை விட பெருசு. அதே மாதிரி அந்த கூலி தொழிலுடைய அந்த பயன் கருதாத அந்த சேவை, அந்த பயன், அந்த நன்மை இருக்கு பாருங்க, அது கடலை விட பெருசையா அப்படின்னு சாமி சொன்னார். மூணாவது பாட்டு பாருங்க, மலையினும் பெரியது எது? மலையினும் பெரியது எது? நிலையில் திரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மாட பெரியது. இது நமக்கு எல்லாருக்கும் வேணும். இந்த மூணு குறளுடைய அர்த்தத்தை ஒருத்தர் தெரிஞ்சிட்டா இந்த உலகத்துல செம்மையான வாழ்க்கையை வாழலாம். அவ்வளவு சிறப்பான குரல். அப்ப அனபாய சோழ சக்கரவர்த்திக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவருக்கு எழுந்த சந்தேகம் தான் இது. இந்த சந்தேகங்களுடைய விடையை நம்ம தெரிந்து கொண்டு வள்ளுவருடைய வழி நின்றா அவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். மூணாவது பாட்டு சொல்றாரு, மலையை விட பெரியது எது? வாழ்விலும் தாழ்விலும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒருத்தர் வாழ்வும் வரும் தாழ்வும் வரும் இல்லைங்களா? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பௌர்ணமியை பார்க்கிறோம், பூர நிலவு வருது. அதே நிலவு 15 நாள் கழிச்சுல இருட்டாகவும் போயிருது. இதான் உலக வாழ்க்கை. நமக்கு முழு இருட்டும் வருது, முழு வெளிச்சமும் வருகின்றது. நல்ல சந்தோஷமான காலமும் வருகின்றது, மிக கடுமையான துக்கமான காலமும் வருகின்றது. 2 அமாவாசையும் வருகிறது, பௌர்ணமி வருகிறது. இன்பமும் வருகிறது, துன்பமும் வருகிறது. தாழ்வும் வருகிறது, வாழ்வும் வருகின்றது. தாழ்வு வாழ்வு எந்த நிலை, எந்த காலத்திலும் எந்த இடத்தில் வந்தாலும் அடக்கமாக ஒருவன் வாழ்கின்றான். பார்த்தீங்களா? அந்த அடக்க நிலை மிக உயர்ந்தது என்றார் வள்ளுவர். வாழ்விலும் தாழ்விலும் அடக்கமா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். தாழ்வில கூட அடக்கமா தான் இருப்பாங்க, வேற வழி இல்லை, இழந்துதான் ஆகணும். ஆனா வாழ்வில திடீர்னு ஒரு மிகப்பெரிய செல்வம் வந்துருச்சு, செல்வாக்கு புகழ் எல்லாம் வந்துருச்சு வைங்க, அப்ப அடக்கம் இருக்குமா? இப்படி வாழ்விலும் தாழ்விலும் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் அடக்கமாக வாழ்பவர்கள், அவர்களுடைய கம்பீரம் இருக்கு பாருங்க, அந்த திண்மை, அது மலை உயர்ந்து நிற்கும். பார்த்தீங்களா? இயற்கையாக மலை உயர்ந்து நிற்கும். அதை விட பெருசுங்க, அதை விட பெருசு உலகத்திலே கிடையாது. ஆகவே அடக்கமாக வாழ்வதுதான் உயர்ந்த நிலை. அதை விட உயர்ந்த நிலை உலகத்திலே இல்லை. அது மலையை விட பெருசு அப்படின்னாரு. பயன் கருதாது செய்கின்ற ஒரு செயல் இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த கடலை விட பெருசு. காலத்துல நேரத்துல ஒரு தேவை கருதி ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் பார்த்தீங்களா, அது இந்த உலகத்தை விட பெரிது என்று வள்ளுவ பெருமான் மிக அருமையாக நம்முடைய வாழ்வியலை வச்சு சொல்றாரு பாருங்க. அதுதான் இதை அருமையா எடுத்து கொடுத்தார். யாரு? தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து மன்னருக்கு அந்த மகிழ்ச்சி எவ்வளவு இருக்கும் பாருங்க. இது மிகப்பெரிய ஞான உபதேசங்க. இந்த அடக்கமும் பண்பும் பிறருக்கு செய்கின்ற உதவியும் இல்லறத்தினுடைய மாண்பும் அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவும் இல்லறம் அல்லது நல்லறம் என்று இல்லைங்க சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம இல்லறத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கை. இல்லறத்தில் உள்ளோர் அறம் சார்ந்து வாழ வேண்டும், தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் அறம் சார்ந்து பொருள் தேட வேண்டும், தேடி இன்பத்தை வரையறையோடு நுகர வேண்டும். அதான் அறம் பொருள் இன்பம். இந்த 3 சொல்வதுதான் சைவ நெறிய. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வெய்களும்
எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல தூரும் கலுமலவல நகர் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. கணவன் மனைவியமாக இல்லறை வாழ்க்கையை வாழ்வது சைவ நெறி வலியுறுத்துகின்ற இல்லற தர்மம். அந்த சைவ நெறி தான் அந்த இல்லற தர்மத்தை சொல்கின்றது. சமணர்களும் புத்தர்களும் என்ன சொல்லுவாங்க? இல்லற வாழ்க்கையை வாழாதீர்கள், நீங்கள் ஒன்று நிர்வாணமாக ஆடை அணியாமல் நிர்வாணமாக போய்விடுங்கள், நீங்கள் துறவியாக சென்று விடுங்கள், இந்த உலகத்தை வெறுத்து விடுங்கள். இதனால் யாருக்கு என்ன பயன்? இந்த உலகத்தை வெறுப்பதன் மூலம், ஆடையற்று நிர்வாணமாக திரிவதன் மூலம், 6 சுவை உணவை உண்டு கொண்டு அதுவே வாழ்க்கை என்று இருப்பதன் மூலம் அவர்கள் அடைகின்ற நன்மைதான் என்ன? ஒன்றும் இல்லை. அதான் புத்தர் சமணர் கொள்கையை நீங்கள் கேட்காதீங்க என்ன ஞானசம்பந்தர். நம்ம நெறி இல்லற நெறி, சைவ நெறி இல்லற நெறியை வலியுறுத்துகின்ற நெறி. இல்லறத்தில் இருந்து கொண்டு செம்மையான அறம்பொருள் இன்பத்தை அவர்கள் அந்த வழிபடி நடப்பதுதான் சிறந்த நெறி என்பதை சொல்வதுதான் திருஞான சம்பந்தன் உள்ளிட்ட ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதைத்தான் திருவள்ளுவரும் அறம்பொருள் இன்பம் என்று சொல்கின்றார். அப்ப அறம்பொருள் இன்பத்தை யார் சொல்ல? சமண நூலா சொல்லும், புத்த நூலா சொல்லும், பிற மதங்களா சொல்லும். சைவ நெறியின் கருத்தை தான் திருவள்ளுவர் மிக சிறப்பாக சொல்கிறார் என்பது இதைவிட உதாரணம் வேற என்ன இருக்க முடியும்? ஆகவே இங்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் உதாரணத்தை கூட சாமி ரொம்ப மகிழ்ந்தார். அனபாய சோழசக்கர் மகிழ்ந்து அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து உத்தம சோழர் பட்டத்தை கொடுத்து அரசு சாமி தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த நாட்டை ஆண்டிருந்தால் 12ஆம் நூற்றாண்டு காலம் பொற்காலம் என்று ஏடுகள் இருக்கின்றது. அவருடைய அரசவை காலம் மிக சிறப்பாக இருந்தது. அப்போது அனபாய சோழர் சிந்தாமணி என்ற நூலைக்கு விளக்கம் கேட்டு படிச்சுட்டு இருப்பார். இப்ப நம்ம என்ன பண்றோம்? 12 திருமுறைகளை பெரிய புராணத்தை கற்றுட்டு இருக்கோம். மன்னர் என்று கொண்டது சிற்றின்ப நூல். அது உலகில் சுகபோகங்களை எடுத்து சொல்லுகின்ற சிந்தாமணி நூலை படிச்சு விளக்கம் கேட்பார். அதை படிச்சுட்டு இருப்பார். இதையெல்லாம் தேவி சேக்கிழார் பெருமான் பார்த்துக் கொள்கின்றார். அந்த அரசனை திருத்துவது நல்ல அமைச்சர்களுடைய கடமை. ஆகவே இந்த அரசனை திருத்த அவர் முடிவு கொள்கின்றார். அதனால ஒரு நாள் மன்னர் பெருமானை இந்த அவகதைகளை, சிந்தாமணி போன்ற அவகதைகளை கேட்பதனால உங்களுக்கும் பயனில்லை, யாருக்கும் எந்த பயனில்லை, வீணான காலத்தை தான் கழிக்க முடியும். ஆகவே சிறந்த நூல்களான சிவகதைகளை நீங்கள் கேளுங்கள். இது ஆன்மாவை உய்விக்க வல்லது, தாங்கள் ஆளுகின்ற நாட்டையும் தங்களையும் உய்விக்க வல்லது. ஆகவே சிறந்த ஞான நூல்களை, அறிவு சார்ந்த நூல்களை, சிவகதைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்றார். சரி, அப்படின்னா என்ன கதை இருக்கு நீ சொல்லே அப்படின்னு சேக்கிழார் பெருமானை பார்த்து சொல்கின்றார். அப்போது சாமி சொல்ற, ஆச்சாரிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் அருளி செய்த திருத்தொண்ட தொகை திரு ஆரூர் பெருமாளால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டது. தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் அடியே என்று ஆரூரர் சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்கப்பட்டு சிவபெருமானுடைய அடியார்களை பாடக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெற்று இந்த உலகத்தை திருத்தொண்ட தொகையாக கொடுத்தார். 63 நாயன்மார்கள் வரலாறை நமக்கு அருமையாக திருத்தொண்ட தொகையாக பாடி கொடுத்தார். அவர் பாடி கொடுத்ததை பிற்காலத்தில் வந்த நம்பியாண்டார் நம்பிகள் கிட்டத்தட்ட ஒரு 10-11ஆம் நூற்றாண்டு அளவிலே அது அன்றைய ஆண்டு ராஜராஜ சோழருக்கு அதை கொடுத்தார். இதை ராஜராஜ சோழர் என்ன சொல்கின்றார்னா, அந்த 12 திருமுறைகள், அப்பதான் 12 திருமுறைகள் இல்லை, 11 திருமுறை இருந்தது. இப்படி நம்ம ஆச்சாரிய பெருமக்களுடைய தேவார திருவாசங்களை எல்லாம் நம்ம கேட்டு உய்விக்க வேண்டும் என்று நம்பியாருடன் வேண்ட நம்பியாண்டார் பொல்லா பிள்ளையார் அருள் செய்த அங்கே சிதம்பரத்திலிருந்து எடுத்து கொடுத்து அதையெல்லாம் தொகுத்து அளித்து கொடுத்தார் நம்பியாண்டார் நம்பி. அப்ப இந்த திருத்தொண்ட தொகைக்கு அடியார்களுடைய வரலாறு நம்ம எல்லாம் நாட்டு மக்கள் தானும் அறிந்து நாட்டு மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்ட அவர் ஒவ்வொரு அடியாருக்கும் ஒரு வெண்பா பாடுறார். அது அந்தாதியாக போற்றப்பட்டது. அதையெல்லாம் பாட திருத்தொண்டர் அந்தாதி பாடினார். இப்படிப்பட்ட திருத்தொண்ட அந்தாதியிலிருந்து ஒரு வெண்பா, ஒரு அந்தாதி எடுத்து சாமி விளக்குரையை கொடுத்தார். யாரு? தெய்வ சேக்கிழார் பெருமான் அனபாய சோழருக்கு சொல்ல இரு கண்ணீர்கள் அருவியாக கொட்டுது. அனபாய சோழர் கொட்ட கொட்ட அந்த அப்படியே மயில் அப்படியே சிலிர்த்து நிற்குது. அந்த வரலாறை கேட்க கேட்க அதிலே உளம் உருகிப்படுது. என் உள்ளம் வெண்மையானது, கண்ணீர் அருவி சொரிந்து ஆனந்த கண்ணீர் சொரிய
இந்த அருமையான இந்த திரு வரலாற்றினை யான் மட்டும் கேட்டு உய்தால் மட்டும் போதுமா? நமது நாட்டு மக்கள் எல்லாம் கேட்டு உய்ய வேண்டும். ஆகவே இந்த திருத்தொண்ட தொகைக்கு நமக்கெல்லாம் வெண்பா பாடி கொடுத்த விரிவுரை செய்த அந்த உரை செய்த நம்பியாண்டாருடைய நம்பியின் வழி நின்று தாங்கள் மிகப்பெரிய விரிவுரை எதுக்கு செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டிருந்தார். அதை பார்த்துட்டு சாமிக்கு அச்சம் வந்துருச்சு. திருத்தொண்டர்களுடைய வரலாற்றை நம்மெல்லாம் விரிச்சு சொல்றது சாதாரண ஒன்றா? மன்னர் வேற சொல்லிட்டாரே, ஆணையிட்டாரேன்ட்டு தில்லை சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை கண்ணீர் மல்க வேண்டுகின்ற பெருமானே, தங்களுடைய திருவடி அடைந்த திருவடிகளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்ற திருத்தொண்டர்களுடைய வரலாற்றை அடியேன் செப்ப தாங்கள் தான் அருள வேண்டும், அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க தில்லை சிதம்பர பெருமானுடைய அந்த குஞ்சிதபாத திருவடியை வேண்டி பிரார்த்தனை செய்ய அங்கு அனைவரும் கேட்க அசரதியாக பெருமான் உலகலாம் என்று அவரே முதலீடு எடுத்து கொடுத்தார். அப்படி அவர் எடுத்து கொடுத்த நாள் தான் சித்திரை திருவாதிரை. திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த அந்த நாள். அங்குள்ள சிவாச்சாரியர்கள், அங்கு உள்ள தீட்சிதர்கள்லாம் மிக மகிழ்ந்து பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார்கள். உடனே போய் சாமிக்கு பரிவட்டம் கட்டிட்டாங்க. யார்? தெய்வ சேக்கிழார் பெருமானோட அருள் கிடைச்சிருச்சு இல்லையா, அவருக்கு பரிவட்டம் கட்டி திருநீற்றை அடித்து அவரை வணங்கி நிற்கிறார்கள். அங்கு நடராஜ பெருமானையும் ஆச்சாரியனை வணங்கி அங்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து பெருமானுடைய திருவடியை தன் சிறமீது கொண்டு அவர் தம்முள் இருந்து அருள திருத்தொண்டர் புராணத்தை அவர் என்று செய்ய ஆரம்பித்தார். சித்திரை மாதம் திருவாத நட்சத்திரத்தில் தொடங்கியவர் அப்படியே நமக்கு அந்த பாடிக்கொண்டே இருக்கின்றார். இந்த நிலையில் இடையில மன்னர் கேட்கிறார், புராணம் நிறைவுற்றதா அப்படின்னு கேட்குறாரு. போயிட்டு வர தூதர்கள்லாம் இப்போ இது இன்னும் கொஞ்ச நாள் நிறைவாயிரும், இன்னும் கொஞ்ச நாள் நிறைவாயிரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து சுவாமி நிறைவுற்றது சொன்ன அத்தனை தூதர்களுக்கு பொண்ணும் பொருளும் வாங்கி வாரி வாரி கொடுத்தார். பின்பு ஒரு நாள் சென்று அவருக்கு மன்னர் வருகின்றான்னு சொல்ல எல்லாரும் வருவாங்க இல்லையா, தில்லைவாழந்தர்கள் 3000 அடியார் பெருமக்கள், அந்த நகரத்து மக்கள், தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று எல்லோரும் வந்து மன்னர் பெருமானை வரவேற்கிறார்கள். ஆனால் மன்னர் பெருமான் நேர தெய்வ சேக்கிழார் பெருமானை அவருடைய தெய்வ நலம் உள்ள அந்த திருமேனி தேஜஸ் ரூபமாக இருக்கிறார். அந்த தவம் ஓராண்டு முழுவதும் ஊரில் அந்த தவத்தை, அந்த தவத்தினால் வந்த அந்த செழிப்புற்ற அந்த திருமேனியை கண்டு அவர் அறியாமல் வீழ்ந்து வணங்குறார். ஒரு அரசர் போய் அமைச்சரை போய் வணங்குவாங்களா? அங்கே வணங்குறார். நேர வீழ்ந்து சாஸ்தான் வீழ்ந்து வணங்குறார். வணங்கி அப்படியே எடுத்துருச்சு. அப்படியே வர்றாங்க. அங்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் மறுபடியும் என்னுடைய நடராஜ பெருமானுடைய திருவடியில் வைத்து வணங்குகிறார்கள். அங்கு நடராஜ பெருமான் சோழ மன்னருக்கு உண்டார். அனபாய சோழரே, நமது அன்பரான தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த இந்த திருத்தொண்டர் புராணம், இந்த புராணத்தை நீ கேட்டு உய்வாயாக அப்படின்னு சொல்றார். மன்னனுக்கு சொன்னா அந்த உலகத்துக்கே சொன்ன மாதிரி உய்வாக கண்ணீர் கொண்டு தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் வணங்கி தெய்வ சேக்கிழார் பெருமானத்தை கொண்டு அது அன்றைக்கும் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று தெய்வ சேக்கிழார் பெருமானே திருத்தொண்டர் புராணுக்கு விரிவுரை, மிகப்பெரிய விரிவுரை செய்கின்றார். அவர் இதற்கு முன்பு நாடு நகரங்கள் அத்தனைக்கும் ஓலை அனுப்புகிறார். எல்லா நாட்டில் உள்ள மக்கள், அந்த நாடு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் ஓலை. இப்படி திருத்தொண்டர் புராணம் அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. தெய்வ சேக்கிழார் பெருமான் விளக்கு உரையாற்றுகின்றார். செய்தி நாடு முழுவதும் பாருங்கள், கற்றோர்கள் மற்றவர்கள் எல்லாம் வந்து குவிஞ்சிட்டாங்க. அங்கு நாள்தோறும் சாமி தெய்வ சேக்கிழார் பெருமானே விளக்க உரை நிகழ்த்துகின்றார். பலவாறு விளக்கங்கள் அங்கு விரிவாக பேசப்பட்டது என்று பேசப்படுகின்றது. நாள்தோறும் 3 வேளை உணவு எல்லாருக்கும் கேட்டால் எல்லாருக்கும் மன்னர் பெருமான் அனைவருக்கும் அறுசுவையான உணவு. இப்படி ஒரு வருடம் மறு சித்திரை திருவாதிரை வந்தது. அதை நிறைவு பெற்றார்கள். நிறைவு பெற்று மன்னர் பெருமான் பட்டத்து யானையை வரவழைத்து அந்த தெய்வ சேக்கிழார் பெருமானை திருத்தொண்டர் புராணம் 7 இருக்கு இல்லையா, அந்த ஏட்டை கொண்டு வந்து தில்லை நடராஜ பெருமானுடைய திருமுன்பு நல்ல சாணத்தால், நாட்டு மாட்டு சாணத்தால் மெழுகப்பட்ட அந்த தூய்மை செய்யப்பட்ட இடத்தில் நல்ல வர்ண அருமையான கோலம் இட்டு, அதுதான் அருகால் பீடமிட்டு, அதற்கு மேல் தங்க தட்டை வைத்து, புத்தட்டை வைத்து, அதன் மேல் பசும் பட்டை வைத்து, அதற்கு மேல் புராணத்தை வைக்கிறார்கள். வைத்து அங்கு சிவமூல மந்திரங்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. சிவமூல மந்திரம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்படுகின்ற அந்த மந்திரம் இங்கு
பெரிய புராணத்துக்கு அங்கு தில்லைவாழந்தர்களால் சிவமூல மந்திரத்தை கொண்டு அர்ச்சனை தெய்வம் தூபதீப நெய்வேத்தியை கொடுத்து வணங்கி இது 5வது வேதம் என்று போற்றினார்கள். தில்லைவாழந்தர்கள் உள்ளிட்ட அனைவரும் 5வது வேதம் என்று போற்றப்பட்டு சாமி இடமிருந்து வளமாக வந்து பட்டத்து யானையின் மீது இதே அந்த தங்க பொற்தட்டில் பசும் பட்டு விரித்து அதன் மேல் திருத்தொண்டர் புராணத்தை வைத்துக் கொண்டு தெய்வ சேக்கிழார் பெருமானை பட்டத்து யானையின் மீது ஏற்றி, பட்டத்தின் யானை மேல் மன்னர் மட்டும்தான் ஏறணும், அதான் மரபு. தெய்வ சேக்கிழார் பெருமானை பட்டத்து யானையின் மீது ஏற்றி அந்த யானையின் சிரசிலே பன்னீர் திருமிக பொற்தட்டை பன்னீர் திருமிக பொன்னாளான தட்டை வைத்து தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு பின்னாடி மன்னர் பெருமான் அனபாயை சொல்ல அமர்ந்து கொண்டு சாமரம் வீச திருவீதி விழா திருவோலக்கம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தை திருவீதி விழாவாக வருகிறார்கள். நாடும் அந்த நகரம் முழுவதும் சிதம்பரமே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. அந்த நகரமே அலங்காரம். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பு மெழுகப்பட்டு கோலமிடப்பட்டு நல்ல தூப தீபங்கள், பொற்குடம், தீபம், நெய், பூரண கும்பம் அத்தனை வைக்கப்பட்டு மலர்களால் அரங்கப்பட்டு வருகிறது. அத்தனை சாமி இடமிருந்த வளமாக அந்த நகரத்தையே வள வருகின்றார். வந்து சுவாமியின் மலம் வந்து சாமியுடைய திருவடியில் அதை வைத்து தொண்டர் சீர் பரவுவார் என்ற பட்டத்தையும் சேக்கிழார் பெருமானுக்கு அளித்து மகிழ்கின்றார். இந்த நிலையிலே இவ்வளவு பெரிய தவச்சீடராக இருந்த சிவஞானியை தன்னுடைய சேவகனாக வைத்துக் கொள்ள முடியுமா மன்னர்? நீங்கள் இறைவனுக்கு தொண்டு செய்யுங்கள், தவத்தை செய்யுங்கள், யாமும் சைவ நெறியும் இந்த உலகமே உய்யும் என்று அவருக்கு அதில் விடுதல் கொடுத்தார். இது எல்லாம் இறைவனுடைய திருமணம் என்று நடராஜ பெருமானை வணங்கி கொண்டு அவர் அங்கு தவச்சாலைக்கு சென்று தவம் இருக்க செல்கின்றார். இப்போது அவருடைய தம்பியாரான பாடலாராயருக்கு அவருடைய குண்டத்தூரிலிருந்து வரவழைத்துக் கொண்டு அவரை அமைச்சராக்கினார் மன்னர். இப்படி இறைவனுடைய திருவடி நிழலை நாளும் தியானம் செய்து ஒரு வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தை அன்று பூச நட்சத்திரம் தான் இறைவன் நடனமிட்ட ஆனந்த நடனமிட நட்சத்திரம். தைப்பூசம் உத்தராயண காலம் முதல் பூசம் நடராஜ பெருமானுடைய தரிசனம். 5வது பூசம் வைகாசி. 5வது பூசம் வைகாசி. அப்படி 5வது பூசத்திலே எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றவர் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்பதை சொல்லி அவரையும் அவருடைய அருளி செய்த நூலையும் நம்ம இந்த வாக்காலேயே சொல்ல முடியாது. நம்ம இந்த பெரிய புராணத்தை நம்ம ஒருவாறு படித்து கொண்டு சிந்திச்சு கொண்டிருக்கிறோம், அப்படிதான் சொல்ல முடியும். முழுமையாக கற்றோம்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருவாறு நம்ம குருவருடனே திருவருடன் துணை செய்த நம்ம கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த பெரிய புராண திருத்தொண்டர் புராணத்துடைய சிறப்பையும் உண்மையான விளக்கத்தையும் அந்த ஆழ்ந்த பொருளையும் எல்லாராலையும் விளக்கிவிட முடியாது. அது ஒரே ஒருத்தரால் தான் விளக்க முடியும். அது தெய்வ சேக்கிழாரால தான் முடியும். அதை பெருமான் அங்கு ஒரு வருடமும் விளக்கோரை நிகழ்த்தி இருக்கின்றான்னு சொன்னால் அந்த தமிழகத்தில் அந்த சாணித்தியம் எப்பொழுதும் இருக்கும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. இதனால் நன்கு கற்றறிந்த ஒரு அடியார் ஒருவர் பாடுகின்றார். பாருங்க, சொல்றாரு பாருங்க. கருங்கடலை கை நீத்து கொல எளிது. கருங்கடல் ரொம்ப கடுமையான கடல், அதை கூட இந்த 2 கையால நீந்திடலாம். ஆனா முடியாது. கருங்கடலை நம்ம 2 கையால் நீந்தி கடல் நீந்தி கரையேறிட முடியுமா? முடியாது. ஆனா அது கூட ஒரு காலத்துல முடிஞ்சிடும் சொல்றாரு. கருங்கடலை கூட கையால் நீந்தி வந்துடலாம். முன்னீர் கடற்கரையின் நொய்மணலை எண்ணி அளவிடலாம். ஒவ்வொரு கடல்லையும் மணல் இருக்கு பார்த்தீங்களா, கடற்கரை மணல். இப்படி 7 கடல் மணல் இருக்கு, பெரிய கடல் சொன்னா. அத்தனை கடற்கரை மணலை 1 2 3 எண்ணி அதை கூட கவுண்டிங் பண்ணிடலான்றாங்க. அதை கூட எண்ணி முடிச்சிடலாம். அதை எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கலாம் அதெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்றாரு. இந்த பெரிய ஒரு இடத்தை நன்கு கற்ற ஒரு பெரியவர் அதை கூட முடிச்சிடலாங்க அப்படின்னு. பெருங்கடல் மேல் வரும் திரையை 1 2 என்று எண்ணி ஓர் எழுத்து எழுதி கடை இலக்கம் பிரித்து விடலாம். நீங்க கடற்கரையோடு நின்று வைங்க, அதை அலை வரிசை வந்துகிட்டே இருக்கும். இந்த கடல் அலையெல்லாம் மொத்தம் எத்தனை அலையில் நீங்க என்ன முடியுமா அது வரிசையா வந்துட்டே தான் இருக்கும். எப்ப அதுக்கு முடிவு உண்டா என்று இருக்கா? இல்ல. ஆனா அதை கூட நீங்க கணக்கு போடலான்ட்டு கடல் அலையிலே கூட இத்தனை அலை வருது என்பதை கூட நீங்கள் எண்ணி பட்டியலிட்டு விடலாம்.
கருங்கடலின் மீனை அளவிடலாம். கடல்ல எத்தனை மீன் இருக்குன்னு எண்ணிடலாமா? சாத்தியமா? என்ன முடியாது. ஆனா அதை கூட நீங்க எண்ணிடலான்னு, எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு, அதை கூட நீங்க எண்ணிடலாம். வானத்து தாரகையை அளவிடலாம். வானத்தில் உள்ள விண்மீன்களை கூட என்ன முடியுமா? முடியாது. ஆனா அதை கூட எண்ணிடலான்னு பெரிய புராணத்தை படிச்சவரு அதை கூட எண்ணிடலாம்ப்பா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு. சங்கரன் தாள் தமது சிறங்குள் திருத்தொண்ட புராணத்தை, சங்கரனுடைய சிவபெருமானுடைய பரமேஸ்வருடைய பொற்பாதத்தை தன் சிறமீது வைத்து வணங்கக்கூடிய திருத்தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நாயன்மார்கள், திருத்தொண்டர்கள், அவர்களுடைய வரலாற்றை, அந்த புராணத்தை அளவிட சேக்கிழாருக்கு எளிது, தேவர்களுக்கு அரிதுனர். எல்லாம் எதெல்லாம் உலகத்துல முடியாதோ அதெல்லாம் முடிச்சிடலாம்ப்பா. ஆனா திருத்தொண்டர் புராணத்துடைய இந்த விளக்க உரையை சேக்கிழாரு எளிதா சொல்லிடுவார், அது தேவர்களுக்கும் அரிது. ஆகவே திருத்தொண்டர் புராணத்தை சொல்வதும் அரிது, கேட்பதும் அரிது. இது அரிதிலும் அரிது. உலகத்துல ஔவையாரும் அதான் சொன்னாங்க, தொண்டர்தம் பெருமையும் பேசுவது அரிது. அதை விட உலகத்தில் அரிது, உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கின்ற முடிந்த முடிவுங்க. இந்த முடிந்த முடிவு என்பது என்ன? கடைசி. அதான கடைசி. மெய்கண்ட நாயர் தேவர் 12 சூத்திரங்களை நமக்கு சைவ சித்தாந்தத்தில் கொடுத்தார். அதுல 12வது கடைசி. கடைசியில் என்ன சொல்றார்? செம்மலர் நோன்றா சேரலொட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண்மனை. இதான் முடிந்த முடிவு. எல்லா வல்ல சிவபெருமானை, திருக்கோயில் உள்ள சிவலிங்கத்தை சிவபெருமானை கண்டு தொழுவதும், அடியார்களை சிவமாகவே பாவித்தலும், சிவவேடங்களை தொழுவதும் தான் முடிந்த முடிவு. அப்படின்னா முக்தி பேர் இதுதான். இதுதான் முக்தி பேருடைய கடைதான் முக்தி. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆகவே முடிந்த முடிவு என்பது இதுதான். நம்மளுடைய சிவ மந்திரங்கள்ல முக்கியமான மந்திரங்கள் பஞ்சபிரம மந்திரங்கள், சடங்க மந்திரங்கள். பஞ்சபிரம மந்திரங்கள் 5, சடங்க மந்திரங்கள் 6. அது நம்ம திருக்கோயில் சிவாச்சாரியர் நாடு இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை அர்ச்சனை செய்வாங்க. ஈசான மூர்த்தியாய நம, தத்புர் சோக்திராய நம, அகோர ஹிருதயாய நம, வாமதேவாய நம, சத்யோசாத மூர்த்தியாய நம 5. ஹிருதயாய நம, சிறுசய நம, சிகாய நம, கவசாய நம, நேத்திரப்படம, அஸ்தாய நம 6. 6 5 11. இந்த 11 வடிவமானவர் தான் சிவபெருமான். ஏகாதச மந்திரங்கள்னு பேர். இது ரொம்ப முக்கிய மந்திரங்கள். இந்த மந்திரங்களை சொல்லிதான் சிவ வழிபாடு செய்வாங்க பெரியவங்க. இந்த மந்திரங்கள் தான் 11 திருமுறைகளாக அமைந்திருக்கின்றது. 11 திருமுறைகள். அப்ப 12வதுன்னு என்ன அர்த்தம்? இந்த 11 சிவம், 12வது அந்த சிவத்தை வணங்கக்கூடிய சிவத்தை வணங்கக்கூடிய சிவனடியார்கள்லாம் யாரை வணங்குவாங்க? சிவபெருமானுடைய திருவடியை வணங்குவாங்க. திருவடியே வணங்கி திருவடியிலே போய் சேர்ந்துருவாங்க. அந்த திருவடியில் தான் அணைந்த தன்மை என்று பேர். திருவடி தான் அணைந்த தன்மை. இது அணைந்தோர் தன்மைன்னு சொல்லுவாங்க. அணைந்தோர்கள்னா யார்? சிவபெருமானை அணைந்தோர்கள். அவர்கள் யாரு? அவர்கள் தான் சிவனடியார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? 63 நாயன்மார்கள் அவர்கள் தான். அப்ப அந்த அணைந்த தன்மை உடையவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமாங்க? சிவபெருமானுடைய அருளை பெற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு வாக்கால எப்படி சொல்ல முடியும்? வாக்கால சொல்ல முடியாது. அது அவங்க தன்மை, அது அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப யார் சொல்ல முடியும்? சிவபெருமானால தான் சொல்ல முடியும். சிவபெருமான் யாருக்கு சொன்னார்? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சொன்னார். பின்பு யாருக்கு சொன்னார்? நம்பியாண்டார் நம்பிக்கு சொன்னார். இத்தனை சொல்லி எல்லாத்துக்கும் விளங்காதுன்னு சொல்லி அனைவருக்கும் நன்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று நடராஜ பெருமான் நினைந்தார். அவர் தான் யாருக்கு சொன்னார்? தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு சொன்னார். அதனாலதான் நாமெல்லாம் பயின்று கொண்டிருக்கின்றோம். பயின்று கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அணைந்த தன்மையை அணைந்து விட்டோம்னு யாரை சொல்லணும்? யார் சொல்ல முடியும்? அது சிவபெருமான் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி, அப்ப அத்தகைய அடியாருடைய அந்த தன்மையை சேக்கிழார் தான் ஏன் சொல்ல முடியும், வேற யாராலும் சொல்ல முடியாதுட்டாங்க. அதனால சேக்கிழார் பெருமானுடைய வாக்குகளால், அந்த அருள் மந்திரங்களால் நிறைந்த அந்த
நூலை, ஞான நூல்களை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை விட சிறந்தது உலகத்திலே இல்லை. அதனாலதான் அதே சேக்கிழார் பெருமான் ஒன்று சொன்னார். சுந்தரமூர்த்தி நாயனாரை துதிக்கிறார். இந்த 63 நாயன்மார்கள் அவர்களை எல்லாம் நமக்கு சொன்னவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை அவருடைய சிறப்பு என்ன? இந்த நாயனாருடைய சிறப்பை உலகத்துக்கு தெரிவிக்க வந்தவர் இல்லைங்களா? அப்ப அடியார்களுடைய அருமையும் பெருமையும் முழுசாக தெரிஞ்சவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவர் அருளி செய்த திருத்தொண்ட தொகையும், அந்த திருத்தொண்ட தொகையில் உள்ள அடியார்களை எல்லாம் நம்ம சிந்திக்கின்றமே, அந்த பிறப்பை நான் வணங்குகின்றேன்னு சொன்னார். திருத்தொண்டர்களுடைய புராணத்தினுடைய அந்த வரலாற்றை நான் சிந்திக்கின்றேமே, அந்த சிந்திக்கின்ற பிறப்பு எனக்கு இந்த பிறப்புல தானே எனக்கு கிடைச்சிச்சு, அதனால அந்த பிறப்பை நான் வணங்குகின்றேன். நேசம் நிறைந்த உள்ளத்தாள் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்த தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அடியார்களுடைய பெருமையெல்லாம் சொன்ன சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கக்கூடிய, அவருடைய திருவடியை வணங்கக்கூடியது இந்த பிறவியிலே எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த பிறவியை நான் வணங்குகின்றேன். அவ்வளவு உயர்ந்த நிலையிலே சேக்கிழார் பெருமான் பேசுகின்றார் சொன்னா, அடியாருடைய சிறப்பை நம்ம அதுக்கு பேர் ஒன்றும் சொல்ல முடியாது. அதில் வாக்குகளால கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு வாரம் நம்ம இறைவரும் திருவருளும் ஒரு துணை செய்ய நம்ம சிந்திக்கணும் என்பதை சொல்லி, தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவடி நாம் நாளும் துதித்து வணங்கி அவருடைய அருளை நாம் பெற்று உய்வோமாக என்பதை சொல்லி